பலன் தரும் பரிகாரங்கள் அந்த பகுதியில் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நாம் தொடர்ந்து சொல்லின்னு இருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாங்க. ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழரை சனியில் ஜென்மச்சனி போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்கு. இந்த லட்சணத்தில் இந்த குரு பகவான் வேறு 3ஆம் இடத்துலேருந்து 4வது வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. இனிமே வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியலேங்கிற ஒரு பயத்தோடு தாங்க நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. பொதுவாகவே 3ஆம் இடத்து குருவை விட 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஓரளவு உங்களுக்கு நன்மை தாங்க தருவார். அது எப்படிங்க தருவார்? எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. தருவாருங்க. ஏன்னா அவர் போய் உட்கார்ந்துருக்கிறது யாரோட வீடு? சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் யார்? உங்களுக்கு யோகாதிபதி, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவர் வீட்டில் இவர் உட்காரும் பொழுது ரொம்ப பெருசாக உங்களுக்கு கெடுதல்லாம் தந்துட முடியாது. ஏன்னா வீட்டு ஓனர் சுக்கிரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் இவரை கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பார். என்ன இருந்தாலும் இவர் வாடகைக்கு வர்றவர் தான். 1 வருஷம் வாடகைக்கு வந்திருக்கிறார் சுக்கிரன் வீட்டுக்கு. அப்படி இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் சுக்கிரன் சொல்கிறத தான் இவர் கேட்டாகணும். அதனால தான் 4ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர்றதுக்கு பக்கத்திலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. பொதுவாக 4 குரு எப்படி சொல்லுவாங்க? நாய்ப்படாத பாடுங்க, ஐயோ என்ன அலைச்சல், ரொம்ப டென்ஷனுங்க, எந்த வேலைக்கு போனாலும் ஒரே இழுபறியாக இருக்குது, எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, இதோ அதோ அதோ இதோன்னு சொல்லி எல்லாமே இப்படியே போயின்ட்டுருக்கு, ஒரே அலுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இந்த 4ஆம் இடத்து குரு அப்படியே ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்குவார். பொதுவாக 4ஆம் இடத்து குரு அப்படின்னாலே அம்மாவோட ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி உங்களுடைய நடத்தை கோலங்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேரக்டர் பிளேஸ். அந்த கேரக்டர் பிளேஸில் இந்த குரு பகவான் உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால இயல்பாக நீங்கள் இருப்பீங்கள்ல, அதே மாதிரி இருந்துட்டு போகிறது நல்லது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் சகஜந்தாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு எதையாவது கொடுத்தா அதவே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடிமையாகிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு ஒரு சிலர்லாம் நண்பர்களாக வருவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க இப்போ நண்பனாக வருவாங்க. ஆனால் கூட இருந்து குழி பறிக்கிறதுக்காக வருவாங்க. ஓ அவங்கெல்லாம் மாறிட்டாங்க, திருந்திட்டாங்க அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்காதீங்க. வேறு மாதிரி கூடி கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கூட இருந்தே பழிவாங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வருவாங்க. அதனால் நட்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் சொல்கிறதையுமே கேட்க வேணாங்க, உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த 4ஆம் இடத்து குருவை அழகாக நீங்கள் டீல் பண்ணிடலாங்க. பொதுவாக 4 குரு இருக்கும்போது வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்களா, கவனமாக இருக்கணும். பிளான் அப்ரூவல் வாங்கிட்டீங்களா, முதல்ல அதை பண்ணுங்கள். சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல் இருக்குதா, அந்த வீட்டு மனைக்கான பட்டா சிட்டா அடங்கல் அதெல்லாம் சரியாக இருக்கா, புறம்போக்கு இடத்துல வீடு கட்டிடக்கூடாது. அப்புறம் கோவிலை சார்ந்த இடம், கோவில் இடம் அதெல்லாம் போய் வாங்கி வீடு கட்டின்னு இருக்காதீங்க. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது கட்டிட ஸ்தானம். நிறைய பேர் 4ஆம் இடத்துல குரு வரும்போது தான் வீடு கட்டவே ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை, சுப செலவு நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் பத்திரமெல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அளந்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்களெல்லாம் வரவழைச்சி அளந்து கரெக்டாக கட்டிட்டு அப்புறமா நீங்கள் கட்ட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பில்டர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்களா, கரெக்டாக அந்த கான்ட்ராக்ட்லாம் பேசணும். இப்போ ஒரு ரேட்டு அப்புறம் ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லி அதையும் ஏற்றிட்டு போகக்கூடாது. பில்டர் நல்லவராக இருக்காரா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அது மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. பொதுவாக 4ஆம் இடத்து குரு அப்படின்னாலே என்ன பண்ணுவார், வீடு மாறுறது அது கொஞ்சம் செய்வார். அப்புறம் சிலர்லாம் ஊர் மாறுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்ததுலேருந்தே சரியில்லை, நம்ம வெளியூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சொந்த ஊருக்கு எந்த காரணத்தை மட்டும் இப்போ போயிடக்கூடாது. பூர்வீக சொத்து உள்ள இடம், அதாவது ஊரில் சொந்த வீடு, அங்கேயே போயிடலாம் அப்படின்னு அந்த முடிவு எடுக்கக்கூடாது. அதாவது வந்த ஊரில் எங்கேயாவது மாறுறதா இருந்தால் நீங்கள் மாறலாம். சொந்த ஊரில் இன்னும் 1 வருஷம் கழித்து போய்க்கலாம். இப்போதைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. அதனால் வீடு கட்டுறதா இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ண பாருங்கள். பொதுவாக 4ஆம் இடம் அப்படின்னு என்னங்க, அதுதான் வாகனஸ்தானம்.
அப்போ நீங்கள் வந்து வண்டி வாகனம் ஏதாவது வாங்குறீங்களா, பார்த்து யோசித்து வாங்குங்க. பழைய வாகனம் வாங்கிடாதீங்க. ஏன்னா அது வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து செலவுகளை வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அந்த பழைய வாகனத்தின் பேரில் ஏதாவது கேஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பழைய வாகனம் வாங்குறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. புது வாகனம் வாங்கலாம், ஆனால் தொலைதூர பயணங்கள் சொந்த வாகனத்தில் தவிர்க்கிறது நல்லது. நெடுஞ்சாலை பயணங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அப்படியே சிட்டிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னா அதனால் ஒன்றும் பாதிப்புகள் எதுவுமே வராதுங்க. 4ஆம் இடத்து குருவாச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் சுக்கிரன் வீடுங்கிறதுனால உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை நேருக்கு நேராக பார்க்குறார். அப்படி பார்க்கறதுனால என்ன ஆகுது, உத்தியோகம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு இடமாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே நான் நினச்சிட்டு தான் இருந்தேன், எப்படி நம்மளை இந்த வருஷம் மாற்றி தான் போடுவாங்கன்னு. அதே மாதிரியே மாற்றி போட்டாங்க. எங்கேயாவது பரவாயில்ல, நார்த் இந்தியா பக்கம் போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு சிலருக்கு வட இந்திய பகுதி அந்த மாதிரி பகுதியில் ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உத்தியோகத்தில் யார் எது சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கிறது நல்லது. உங்களை விட வந்து கீழ்நிலை கிரேடில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஏதாவது சொன்னால் கூட கேட்டுக்கணும். மேல்நிலை அதிகாரிகள் அவங்க சொல்லும்போதும் கேட்டுக்கணும். உங்களுக்கு சமநிலையாக பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் அவங்க தான் சொன்னால் கூட அதையும் நீங்கள் வந்து இப்போ பொறுமையாக கேட்டுக்கணும். ஏன்னா நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து வீரியமாக பேசி வீணாக போயிடக்கூடாது. அதனால் வந்து சரி ஓகே பார்த்து அனுசரித்து கொண்டு போவோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7.5 சனி ஜென்மச்சனி ஏற்கனவே ராசிக்குள்ளார உட்காந்து உங்களை மிதின்னு மீஷின் இருக்கார். மார்ச் மாதம் வரைக்கும் இருக்க போகிறார். 2025 மார்ச் வரைக்கும் அந்த ஜென்ம சனி உங்களுக்கு இருப்பார். அப்படி இருக்கிறதுனால 4ஆம் இடத்துலையும் குரு வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும். உணவு கட்டுப்பாடு இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வந்தால் நேரத்தில் சாப்பிட முடியாது. நேரம் கடந்து காலம் தவறி 8 மணிக்கு சாப்பிட்ற டிஃபனை வந்து 10:30 மணிக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி டின்னரும் அது மாதிரி மாறி மாறி போகும். இதனால் வந்து உடல் பருமனாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அந்த நேரத்துக்கு சாப்பிட்றது அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் அந்த ஒழுக்கம் சுய ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் இப்போ வந்து பின்பற்றணும். மறக்காமல் இப்போ வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினை வந்து நீங்கள் வந்து பின்பற்றினீங்கன்னா இந்த 4ஆம் இடத்து குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி 4ல் குரு வந்து உட்கார்ந்ததுனால கொஞ்சம் மறதியெல்லாம் கொடுக்கும். ஒரே நாளில் 4 வேலை, 4மே முக்கியமான வேலை, 4 கல்யாண பத்திரிக்கை, 4 வீட்டுக்கும் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியெல்லாம் திடீர்னு வேலை சுமைகள் அப்படியே அதிகமாகிக்கிட்டே போகும். யாராவது உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா உடனே கவனமாக இருங்க. யாராவது உங்களை இகழ்ந்து பேசுகிறாங்களா, கரெக்ட் நல்லதாக இருக்காங்க, சரியாக தான் போயின்னு இருக்கு லைஃபு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு அவங்களால ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது. அது மாதிரி இந்த சின்ன சின்ன பொருள்லாம் அன்பளிப்பாக கொடுத்துட்டு பெரிய பெரிய பொருளை வாங்கிட்டு போகிறதுக்கெல்லாம் சிலர் வருவாங்க. அவங்கள்ட்டெல்லாம் வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும். எல்லாமே சரிதாங்க. என்ன தான் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதே நேரத்தில் சுக்கிரன் கடைசி நேரத்தில் ஓடி வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பார்த்துட்டு சரி பண்ணிவிட்டு அப்புறமா அவர் கிளம்பிடுவார். அதுக்காக நீங்கள் வந்து அலட்சியமாக இருந்துடக்கூடாதுங்க. குடும்பம் எப்படி இருக்கும், பரவாயில்ல ஏனோ தானோன்னு அப்படியே ஓடின்னு இருக்குது. பெருசாக அந்யோன்யம் இல்லைன்னாலும் சண்டை கெடுபிடி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்து குரு வந்து கொஞ்சம் புரிதலை உண்டாக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். அது ஒருத்தவங்க பார்த்து பேசிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த திடீர்னு வந்து ஏதாவது ஒரு பழைய சம்பவத்தை வந்து சொல்லிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆன புதுசில் 4ஆவது மாதத்தில் 5ஆவது நாளில் இப்படியெல்லாம் ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் சிக்கலாகும். அதனால தான் அதெல்லாம் விட்டுட்டு அதே நேரத்தில் கல்யாணம் ஆன 2ஆவது மாதத்தில் இருந்த நல்ல சம்பவங்களை நீங்கள் சொல்லலாம். அது வந்து நல்லதாக நடக்கும். நெகட்டிவாக வீட்டில் இருக்கிறவங்க பேசினா கூட அவங்கள பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த 4ஆம் இடத்து குருங்க. வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 3ஆம் இடத்து குருவை விட 4ஆம் இடத்து குருவில் வியாபாரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள்லாம் அதிகமாக வருவாங்க. கடையை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம். தைரியமாக இருங்க. உத்தியோகத்தில் வந்து வேலை சுமை இருக்கும்.
ஆனால் அதே நேரத்தில் அழுத்துக்கக்கூடாது. யாரை பற்றியும் குறையே சொல்லாதீங்க. எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போயிட்டீங்கன்னா 4ஆம் இடத்து குருவால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால திடீர் பயணங்கள் உண்டு, ஆயுள் அதிகரிக்குங்க. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுப செலவுகள் உண்டு. மகளுக்கு கல்யாணத்தை கிராண்டாக நடத்தி முடிப்பீங்க. மகனுக்கெல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு அது மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் விசா கிடச்சி பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வெளிநாட்டு பயணங்களையும் இந்த 4ஆம் இடத்து குரு நிச்சயமாக தருவாருங்க. எப்படி பார்த்தாலும் குரு பகவான் உங்களுக்கு நிம்மதியை தான் தருவார். ஆனால் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து விலக்கி உங்களுக்கு நிம்மதியை வாரி வழங்கக்கூடியவராக இருப்பார். இந்த 4ஆம் இடத்து குருவால் உங்களுக்கு மேலே மேலே நல்லது நடக்கணும்னா தக்கோலம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஊருங்க. அது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டம் அரக்கோணத்துக்கும் பேரம்பாக்கத்துக்கும் நடுவில் தக்கோலத்தில் அற்புதமான ஒரு சிவாலயம் இருக்குது. அங்கே உத்கடி ஆசனம் அப்படிங்கிற ஆசனத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுத்துட்டுருக்கார். ரொம்ப ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த தட்சிணாமூர்த்தி இவர். அதாவது வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து வைத்து ரொம்ப அற்புதமான, அதுதான் உத்கடி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி பெருமானை நீங்கள் போய் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நெய் விளக்கு ஏற்றி வணங்குங்க. அதுக்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கெல்லாம் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. பரிகாரமாக ஆதரவற்ற முதியோர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கறது, துணிமணி கொடுக்கறது, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம், உங்களுக்கு யோகம் உண்டாகும். தேங்காய் தானமாக கொடுங்க. இந்த 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு நல்லதையே செய்வாருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அஷ்டலட்சுமி யோகமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.